தன்னம்பிக்கையை தேடி தளபதியை நாடி அவர் கரம் பிடித்து இன்று அவருடன் பயணித்து வருகின்ற 22 தமிழராய் தெரிந்தேன். 12 வருடங்கள் போராட்டம், நம்பிக்கை இழந்தேன். தன்னம்பிக்கையை தேடி வந்திருக்க தளபதியோட தலைமையை எதுக்கு ஏற்றிருக்கேன் அப்படின்னா, தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் தளபதி மக்கள் நலத்தை கருதி களத்தில் இறங்கி நிற்கிறதுனால அவர் கடலாடி வான்பொதியில் நடமாடி சங்கம் மூன்றாகி சார்லிலே விளையாடி தங்க குடியாடி தளிர் மலராடி விண்ணில் பறந்தோடி மண்ணில் தவழ்ந்தோடி எங்கும் ஒளிந்தோங்கும் எங்கள் தமிழ் அன்னையை வணங்கி மகிழ்கின்றேன். தமிழராய் தெரிந்தேன். 12 வருடங்கள் போராட்டம், நம்பிக்கை இழந்தேன். தன்னம்பிக்கையை தேடி தளபதியை நாடி அவர் கரம் பிடித்து இன்று அவருடன் பயணித்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதியை தலைமை ஏற்க சூழலிருந்து இந்த பகுதி தோழர்களோடு இணைந்து பயணிக்க முடிவு செய்து தவாக தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைந்திருக்கிறேன். இதற்கு எனக்கு எப்பொழுதுமே ஒரு நான் பயணித்த கட்சியாக இருக்கட்டும், பேர் சொல்ல விரும்பலை, நான் பயணித்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு சுயநலத்துக்காகவும் என்னோட தன்னலத்துக்காகவும் அந்த கட்சியிலையும் பயணிக்கலை. இப்போ வந்திருக்க தளபதியோட தலைமையை எதுக்கு ஏற்றிருக்கேன் அப்படின்னா, தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் தளபதி மக்கள் நலத்தை கருதி களத்தில் இறங்கி நிற்கிறதுனால அவருக்காக களத்திலையும் தளத்திலையும் இறங்கி இந்த தொண்டர்களோடு பயணித்து தளபதியை தலைமையேற்று மக்களுக்கு நல்ல பணியாற்ற வேண்டும். என் மொழி தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டின் பண்பையும் பாரம்பரியத்தையும் காத்து இந்த மண்ணை புகழ்பெற செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் தளபதியின் கரம் பிடித்து நடக்க வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.